பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Corinthians chapter 12 verse 7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ரேமா வார்த்தை அழிக்கும் முள் அல்ல, ஒரு அதிசயமான முள் உங்களுக்கு தேவை. அழிக்கும் முள் வேண்டாம், அதிசயமான முள் உங்களுக்கு வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான முட்கள் கொடுக்கப்பட்டன. அவன் குதிரையிலே சபையை துன்பப்படுத்தும்படியாய் தன் வழியில் சென்று கொண்டிருந்த போது அவனை கர்த்தர் தடுத்து நிறுத்தி அவனை குதிரையிலிருந்து கீழே தள்ளி இந்த மத்தியான வெயிலிலே ஆண்டவர் அவனோடு சொன்னார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சவுலிடத்தில் சொன்னார். அவன் தன் வழியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் எட்டி உதைத்தது முள். கிறிஸ்து முள்ளாய் மாறினார். அவன் வாழ்க்கை முழுவதும் ரணம், அவன் வாழ்க்கை முழுவதும் அழிவுக்கேற்ற காரியங்கள். இந்த காலைவேளையிலே நம்முடைய பாதையை நாம் தெரிந்து கொள்ளும்போது கிறிஸ்து நமக்கு முள்ளாய் மாறுகிறார். தன் வழியில் ஒருவன் செல்லும் பொழுது அது முள்ளாய் மாறுகிறது. அந்த முள் நமக்கு வேண்டாம். அந்த முள்ளை கர்த்தர் எடுத்துவிட்டு அந்த முள் வேணுமா வேணாமான்னு அவன் சாய்ஸில் விட்டார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று சொல்லி அந்த சூழ்நிலையில் அவனை முடிவெடுக்க வைக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி முள்ளாய் மாறின கிறிஸ்துவை தனக்கு பஞ்சாய் மாற்றிக்கொண்டான், தனக்கு அன்பாய் மாற்றிக்கொண்டான். அவருடைய சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து பவுல் இப்போ தன் பாதையில் அல்ல, ஆண்டவர் நியமித்த பாதையில் இப்போ ஓடுறான். அதில் ஓடும்போது வேறொரு முள் கொடுக்கப்படுகிறது. அந்த முள்ளை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். 2 கரங்கள் கொண்டு நன்றி செலுத்தி இதை கொடுங்கன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறான். ஏன்? இந்த முள் அழிவுக்கான முள் அல்ல, இது அதிசய முள். அது என்ன அதிசயமான முள்? உங்கள் வாழ்க்கையில் சில குறைகளை, சில பலவீனங்களை கர்த்தரே அனுமதித்திருப்பார். அந்த அனுமதிக்கப்பட்ட முள் இருக்கிறது அல்லவா, அதை சந்தோஷத்தோடு, விருப்பத்தோடு, பிரியத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அந்த முள் தான் இன்னும் 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 அதிகமாய் உங்களை ஓட வைக்கப் போகிறது. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையிலே அந்த கொடுக்கப்பட்ட முள் இருக்கிறது அல்லவா, அந்த முள் குத்தி குத்தி அழிக்கலை. பவுல் அப்போஸ்தலனை அழிவுக்கு நேராக கொண்டு போல, அவரை இன்னும் உருவாக்குது. பெருமைப்படாமல், பொறாமப்படாமல், மாம்ச கிரியைகள் வராமல் அந்த முள் குத்தி 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 பவுல் அப்போஸ்தலனை இன்னும் உருவாக்கி அந்த திரி மங்கி எறியாமல் பிரகாசிக்க வைக்குது. கடைசி வரைக்கும் அந்த முள் இருந்துச்சு. அவர் கடைசியில் ஜெயம் எடுத்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் வரைக்கும் அந்த முள் அதில் தான் இருந்தது. ஆனால் அந்த முள் பவுலை அழிக்கவே இல்லை, அந்த முள் உருவாக்கி கொண்டே வந்தது. இந்த காலவேளையிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு முள்ளை கொடுத்திருப்பாரானால் அதற்காக முணங்காமல், அதுக்காக முறுமுறுக்காமல், அந்த முள் இருக்க வேண்டிய இடத்துலையே இருக்கட்டும் ஆண்டவரே, அது என்னை இன்னும் உருவாக்கும், என்னை இன்னும் பயன்படுத்தும், கிருபையை அதிகமாய் தரும். ஆண்டவர் சொன்னார்ல, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெங்க், அந்த முழு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த முள்ளை வாங்கணும். அதான் பவுல் இங்கே எனக்காக ஒரு முள் தைத்திருக்கிறதுன்னு சொல்ல. எப்போதுமே முள்ளுன்னு சொல்லும்போது நம்ம தைத்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஆவியானவர் எழுதுகிறாரு பாருங்க, முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் தர்றாரு, பவுல் வாங்கிக்கிறாரு. ஏன்னா இந்த முள் அவரை உருவாக்குகிறது. ஆனால் இதற்கு முன்பதாக ஒரு காலத்தில் இவர் சென்று கொண்டிருந்தாரே,
தன் வழியிலே சென்று கொண்டிருந்தாரே, முரட்டாட்டமாய் சென்று கொண்டிருந்தாரே, திமிரினால் சென்று கொண்டிருந்தாரே, அப்பொழுது இயேசு முள்ளாய் மாறினார். அந்த முள்ளு வேணாம் நமக்கு. அழிக்கும் முள்ளல்ல, அதிசயமான உருவாக்கும் முள்ளை பெற்று அதிலே பிரியப்படுங்கள். அது உங்களை இன்னும் மெருகேற்றி கர்த்தருக்குள் பிரகாசிக்க வைக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த அதிசயமான முள்ளுக்காய் ஸ்தோத்திரம். அழிக்கும் முள்ளை உம்முடைய பிள்ளைகள் விரும்பாமல் உருவாக்கும் முள்ளை நீர் தரும்போது அதை கிருபையினால், இரக்கத்தினால், மகிழ்ச்சியோடு, பிரியத்தோடு அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதற்கான பக்குவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உருவாக்கி தருவீராக. இந்த விசுவாச ஓட்டத்திலே ஜெயமாய் ஓடி முடிக்க உம்முடைய பிள்ளைகள் அந்த முள்ளினாலே இன்னும் முன்னேறி செல்ல இது உதவி செய்யும். துதி, கனம், மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.